நம்மளுடைய மாண்புமிகு பாரத பிரதமர் திரு நரேந்திர மோடிஜி அவர்கள் புதிய பாராளுமன்றத்தை கட்டியிருக்கிறார்கள். நம்மளுடைய இந்திய கலாச்சாரம், நம்மளுடைய இந்திய பண்பாடை பிரதிபலிக்கின்ற புதிய பாராளுமன்றம். அந்த புதிய பாராளுமன்றத்தினுடைய திறப்பு நம்மளுடைய தமிழக முறைப்படி நம்மளுடைய ஆதீனங்கள் புடைசூழ செங்கோல் ஏற்று அந்த பாராளுமன்றத்தை திறந்து வைத்தார்கள். அந்த பாராளுமன்றத்தை இன்றைக்கு நிர்வகித்துக் கொண்டிருப்பது நம்மளுடைய மேதகு ஐயா சி.பி. ராதாகிருஷ்ணன் அவர்கள். நம்மளுடைய மாண்புமிகு பிரதமர் எங்கெல்லாம் சென்றாலும் கூட தமிழ் மொழி, தமிழ் பண்பாடு, தமிழ் கலாச்சாரம், தமிழர்களுடைய வாழ்வு முறையை தான் அவர் எங்கு சென்றாலும் கூட எடுத்துரைக்கிறார்கள். ஐநா சபையிலும் கூட யாதும் ஊரே யாவரும் கேளீர் என்று உரைக்க சொன்னவர் நம்முடைய பிரதமர் திரு நரேந்திர மோடிஜி அவர்கள். அப்படிப்பட்ட மாண்புமிகு பிரதமர் திரு நரேந்திர மோடிஜி அவர்கள் மேலும் ஒருபடியாக தமிழருக்கு, தமிழ் மண்ணை சார்ந்த ஒருவருக்கு துணை ஜனாதிபதியாகி அழகு பார்த்திருப்பது நமக்கெல்லாம் பெருமை, தமிழருக்கு பெருமை, தமிழகத்திற்கு பெருமை. சகோதரர்களே, ஐயா சி.பி. ராதாகிருஷ்ணன் அவர்களை ஒரு 20 வருஷத்திற்கு முன்னாடி நான் அப்போ ஏபிவிபியில் வேலை செஞ்சுக்கிட்டு இருந்தேன். அப்போ எனக்கு கட்சிக்கு நான் அறிமுகம் இல்லை. அப்போ ஐயா தலைவர். அப்போ கட்சியில் சொல்லியிருக்காங்க, ஐயா அப்போ 234 தொகுதிக்கும் வேட்பாளரை போடணும். நான் சின்ன பையன், எனக்கு அரசியல், நான் ஏபிவிபியில் இருந்தேன், அகில பாரதிய வித்தியார்த்தி பரிஷத். ஐயா அவர்கள், நீ போய் சங்ககிரியில் நில்லு, மற்றதை நான் பார்த்துக்கிறேன் அப்படின்ட்டு முதல்ல எனக்கு அறிமுகமே, கட்சியினுடைய அறிமுகமே ஐயா அவர்கள் தலைவராக இருக்கும் பொழுது வேட்பாளராக எனக்கு அறிமுகப்படுத்தி வைத்தவர். ஐயா அவர்களை ஜனசங்கத்தில் ஆரம்பித்து ஆர்எஸ்எஸ், பாரதிய ஜனதா கட்சி, இப்படி பல்வேறு பொறுப்புகளை வகித்தாலும் கூட அவருடைய தலைமை பண்பை இங்கே இருக்கிற சான்றோர்கள் எடுத்துரைத்தார்கள். ஆனால் அவரை பற்றி ஒரு 2-3 விஷயங்கள் நிறைய சொல்லி போகலாம். என்னுடைய அனுபவத்தில் அவர் நான் கண்ட விஷயங்கள் ஒரு 2 விஷயங்கள் இந்த சபையில் பகிர்ந்து கொண்டால் நன்றாக இருக்குமே. ஒன்று, 1998 கோயம்புத்தூரில் பயங்கரவாதிகளுடைய பயங்கரவாத செயல். அப்போ ஐயா பாராளுமன்ற உறுப்பினர். அங்கே ஒரு மிகப்பெரிய பாம்பிளாஸ்ட் நடந்தது. அதில் பாம்பிளாஸ்டில் பல குடும்பங்கள் இறந்து விட்டார்கள், பல குடும்பங்கள் படுகாயமடைந்தார்கள். அவர்களை பாதுகாத்து அந்த குடும்பங்களுக்கு வாழ்க்கை கொடுத்தது நம்மளுடைய ஐயா சி.பி. ராதாகிருஷ்ணன் அவர்கள். இன்றைக்கு அரசியல் உங்களுக்கு தெரியும் நல்லா. இன்றைக்கு அரசியல் சூழ்நிலை நமக்கு தெரியும். எவன் பாக்கெட்லையாவது இருந்தால் எடுத்து தான் பாக்கெட்டில் போட்டுக்கலான்ற இருக்கின்ற காலம். தமிழ்நாட்டினுடைய அரசியலே அப்படிதான் இருக்கிறது. டாக்டர் ராஜ்குமார் கூட சொல்லுவார், ஐயா இப்படியெல்லாம் இருந்தா அப்படின்னு. ஆனால் தன்னுடைய சொந்த சொத்தை விட்டு அரசியல் செய்தது நம்மளுடைய ஐயா சி.பி. ராதாகிருஷ்ணன் அவர்கள். சொந்த காசை, சொந்த சொத்தை விட்டார். இன்னைக்கு யாராவது அப்படி இருப்பாங்களா? சொந்த இடத்தை கொண்டு போய் விற்று அரசியல் தலைவராக வேட்பாளர்களுக்கு காசு கொடுத்து அனுப்பினார், சொந்த சொத்தை விற்று. அப்படிப்பட்ட தலைவர், நேர்மையான தலைவர், அன்பான தலைவர், பாசத்துக்கான தலைவர், நம்மளுடைய தலைவர், இந்திய துணை குடியரசுத் தலைவராக இருப்பது தமிழர்கள் நமக்கெல்லாம் பெருமை, நம் தமிழ் மக்களுக்கு பெருமை. மாண்புமிகு பாரத பிரதமர் திரு நரேந்திர மோடிஜி அவர்களுக்கு உங்கள் சார்பாக, தமிழ்நாட்டு மக்கள் சார்பாகவும் நன்றிகளை உறுத்தாக்கி கொண்டு, ஐயா அவர்கள் இன்னும் மேலும் மேலும் பெரிய பதவிகளை அடைய வேண்டும், மேலும் மேலும் அவர் நிறைய சேவைகள் செய்ய வேண்டும் என எல்லாம் வல்ல அந்த முருகப்பெருமானை வேண்டிக் கொண்டு உங்களிடத்தில் விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம், ஜெய் ஹிந்த், ஜெய் பாரத்.